நம்ம நாட்டோட இரண்டாவது ராக்கெட் ஏவுதளம் அமைக்க தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய குலசேகரப்பட்டினத்தை தேர்ந்தெடுக்க காரணம் என்ன அப்படின்னா, ஜென்ரலா ஒரு ராக்கெட் ஏவுதளம் அமைக்கணும் அப்படின்னா அது பூமத்திய ரேகைக்கு பக்கத்தில் அமைஞ்சிருக்கணும். எதனால அப்படின்னா, நம்ம ஏவுற வேவுகலன்கள்ல இருந்து பிரிஞ்சு வரக்கூடிய பாகங்கள் கடல்ல விழணும், மக்கள் வசிக்கக்கூடிய நிலப்பரப்புல விழுந்துடக்கூடாது. நம்ம ஸ்ரீஹரிகோட்டாவானது பூமத்திய ரேகையில இருந்து 13.72 டிகிரி வடக்குல தான் அமைஞ்சிருக்கு. ஸோ இங்க இருந்து ஏவப்படக்கூடிய ராக்கெட்டுகளோட உதிரி பாகங்கள் இலங்கை மீது விழாம கடல்ல விழுகணும் அப்படின்றதுக்கு அதிகமான எனர்ஜியை கொடுக்குறோம். அதுக்கான செலவும் அதிகமாகுது. அதே இது குலசேகரப்பட்டினம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பூமத்திய ரேகையிலிருந்து வெறும் 8.36 டிகிரி வடக்குல தான் அமைஞ்சிருக்கு. ஸோ இங்க இருந்து நம்ம விண்கலன்களை செலுத்துறப்ப அதிகமான எனர்ஜி கொடுக்க தேவையில்லை, அதுக்கான செலவும் குறையும். அது மட்டும் இல்லாம ஒரு ஏவுதளம் அமைக்கணும் அப்படின்னா அந்த இடத்தோட காற்றின் வேகம் மணிக்கு 30 கிலோமீட்டருக்கு குறைவாகவும் அமைஞ்சிருக்கணும். காற்றழுத்த தாழ்வு மண்டலம் எதுவுமே அங்க உருவாகக்கூடாது. அது மட்டும் இல்லாம புயல், மின்னல், மழை இந்த மாதிரியான தாக்கமும் குறைவா இருக்கணும். ஸோ இந்த எல்லா அம்சமும் இங்க இருக்கிறதுனால நம்ம நாட்டோட இரண்டாவது ஏவுதளத்தை இங்க அமைச்சிருக்காங்க.